தஞ்சையில் செயல்பட்டு வரும் அரசு செவித்திறன் குறைபாடுடையோர் பள்ளியில் பயிலும் விளிம்பு நிலை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் அரசு பார்வைத்திறன் குறைபாடுடையோர் பள்ளியில் பயிலும் தனது நண்பரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீமை பிறந்தநாள் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவிக்க விரும்பினார். ஆனால் அவரது பொருளாதார நிலை காரணமாக அதை செய்ய இயலாமல் போய்விடும் என தயங்கி தஞ்சையில் உள்ள தொண்டு நிறுவன நிர்வாகியிடம் செல்போன் குறுந்தகவல் மூலம் உதவி கோரி தெரியப்படுத்தினார். இதனை முன்னிட்டு தஞ்சை ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவன நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்த மாற்றுத்திறன் மாணவனின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் பிறந்தநாள் கொண்டாட இருந்த மாற்றுத்திறன் மாணவருக்கு மட்டுமல்லாமல் செவித்திறன் குறைபாடு உடையோர் பள்ளி மற்றும் பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் பள்ளி என இரு பள்ளிகளிலும் உள்ள 320 மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஐஸ்கிரீம் விருந்தளித்து மகிழ்ந்தனர். வன்னிலா, பட்டர்ஸ்காட்ச், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி உள்ளிட்ட பல வகையான ஐஸ்கிரீம்களும் கொண்டுவரப்பட்டு மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிடித்தவற்றை கேட்டு வாங்கி மகிழ்வுடன் அருந்தினர். இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் தலைமையில் மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்ட பணியாளர்கள் செய்திருந்தனர். வெற்றி பெறணும்னு ஐஸ்கிரீமோட தேர்வை தொடங்குறோம். சரியா? எல்லாரும் நல்லா தேர்வு எழுத வாழ்த்துறாங்க. ஒரு வருஷம் அனுப்பிவிடுவா, வெயில் அங்கே நிற்க. சரி மேம். ஒரு நிமிஷம் இங்கே ஒரு நிமிஷம். அங்கே வந்து சாப்பாடு போடுவாங்க. சென்னை போயிட்டுருக்காங்க. பாப்பா இங்கே பாருங்க வந்து ராணி அடுத்த வாட்டி பார்த்தேன் அப்புறம் பார்ப்போம். இப்போ